Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் யானைகளால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் வனத்துறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாடந்துறை மற்றும் அதனை சுற்றியுள்ள வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் பகல் இரவு என்று பாராமல் ஊருக்குள் புகுவதால் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை வனத்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் போராட்டத்தில் கலந்து கொண்டு விடியா திமுக அரசின் வனத்துறையின் அலட்சியத்தை கண்டித்தார். கடலூரில் வேன் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கிராம நிர்வாக உதவியாளர்களுக்கு சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆறுதல் கூறினார். கடலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறும் தர்ணா போராட்டத்தில் பங்கேற்க கிராம நிர்வாக உதவியாளர்கள் 13 பேர் சென்ற வேன் வண்டிகேட் பகுதியில் விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த 7 பேர் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை அறிந்த கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மின்சாரம் தாக்கி லாரி கிளீனர் உயிரிழந்தார். நாவலூர் சாலையில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி கிளீனர் தியாகராஜன் தனது லாரி டயருக்கு பஞ்சர் ஓட்டியுள்ளார். சேதமான டயரை லாரியின் உள்ளே போடுவதற்காக லாரியின் ஹைட்ராலிக்கை உயர்த்திய போது மேலே சென்ற மின்கம்பி லாரி மீது உரசியதில் மின்சாரம் பாய்ந்ததில் தியாகராஜன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். விடியா திமுக ஆட்சியில் தாழ்வாக செல்லும் மின்சார கம்பிகளை சீரமைப்பதில் அலட்சியம் காட்டுவதால் அப்பாவி உயிர்கள் பலியாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சுகாதாரமற்ற முறையில் ஆடு மாடு கோழி வளர்ப்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாரதியார் நகரில் தனிநபர் ஒருவர் தனது வீட்டில் 30க்கும் மேற்பட்ட ஆடு மாடு கோழி நாய் உள்ளிட்ட பிராணிகளை சுகாதாரமற்ற முறையில் வளர்த்து வருகிறார். இதனால் துர்நாற்றம் வீசுவதால் குழந்தைகள் நோயாளிகள் உள்ளிட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். ஆடு கோழி நாய் சுமார் ஒரு 40-50 ஆடு, கோழி ஒரு 10-20 கோழி, ஒரு நாய் ஒரு 10 நாய், இதெல்லாம் வளர்த்துட்டு வராங்க ஒரே வீட்டில். அது ரொம்ப அசுத்தமாகவும் ரொம்ப சுகாதார கேடாகவும், அதனால் எங்களுக்கு நோய் இதெல்லாம் அதிகமாக வருது. அதனால் நாங்கள் இதனால் துணை மேயருக்கு கொடுத்துருக்கோம், ஹெல்த் ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்கோம், மாநகராட்சி கமிஷனருக்கு கொடுத்துருக்கோம், மேயருக்கு கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கோங்க. இதுக்கு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. இது கொடுத்து ஒரு 3 மாதம் ஆக போகுது. 3 மாதத்தில் ஒரு நாள் கூட இன்னும் அந்த ஆடு இருக்கா இல்லையா என்று கேட்கல பார்க்கல. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பேருந்து வசதி கோரி அரசு போக்குவரத்து பணிமனையை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். துரைசாமிபுரம் புதூரில் இருந்து மாணவ மாணவியர் பாப்பாப்பட்டி அரசு பள்ளிக்கு சென்று வந்த அரசு பேருந்து நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பேருந்தை மீண்டும் இயக்க கோரி உசிலம்பட்டி போக்குவரத்து பணிமனையை பெற்றோருடன் முற்றுகையிட்டனர். விடியா திமுக அரசில் பேருந்து வசதி கோரி மாணவர்கள் போராட்டத்தில் குதிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சிக்னல் கோளாறால் மின்சார ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் மின்சார ரயில் அரக்கோணம் புளியமங்கலம் இடையே சிக்னல் போடப்பட்டு அரக்கோணம் நோக்கி புறப்பட்டது. உடனடியாக சிக்னல் சிவப்பு நிறத்திற்கு மாறியதால் ரயில் நிறுத்தப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. அப்போது தண்டவாளங்கள் பிரியும் பாயிண்டில் பழுது ஏற்பட்டதால் சிக்னலிலும் கோளாறு ஏற்பட்டது தெரிந்தது. தொடர்ந்து கோளாறை சரி செய்த பின் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள சகாயமாதா பள்ளி தெருவில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து நகராட்சி அலுவலர்களிடம் புகார் தெரிவித்தும் ஸ்டாலினின் விளம்பர மாடல் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூந்தன்குளத்தில் உள்ள பட்டியலின மக்கள் தங்கள் பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை என புகார் தெரிவித்தனர். தங்கள் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வரும் அரசு அதிகாரிகளை கண்டித்து காலி குடங்களுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்தியாவசிய தேவையான குடிநீருக்கு கூட அலைக்கழிக்க வைப்பதுதான் ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு சாதனையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். முதலூரில் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கும் வகையில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. தற்போது குடிநீர் தொட்டி மிகவும் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அதை விரைந்து சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். விடியா திமுக அரசில் அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள கொழுமம் ரோடு ரயில்வே சுரங்கப்பாதையில் புதர் மண்டி கிடப்பதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. ரயில்வே கேட் பகுதியில் வாகன ஓட்டுநர்களின் அவசர தேவைக்காக சுரங்கப்பாதை அமைக்கப்பட்ட நிலையில் அங்கு புதர் மண்டி கிடப்பதால் அந்த வழியை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள முட்புதர்களை அகற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.